இந்த உலகத்தோட ஒட்டுமொத்த மர்மங்களும் நிறைந்துள்ள ஒரு இடம்தான் பெர்முடா ட்ரையாங்கிள். காரணம், அந்த பகுதி வழியா பறந்து போற விமானங்கள் மாயமா மறைஞ்சு போயிடும். அந்த பகுதியை கடந்து போற கப்பல்கள் கடல்ல மூழ்கி காணாம போயிடும். இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அங்க மூழ்கி போன கப்பல்கள் மற்றும் காணாமல் போன விமானங்களோட உதிரி பாகங்கள் கூட இதுவரைக்கும் கிடைச்சதில்ல. அதுல பயணம் செஞ்சு இறந்து போனவங்களோட உடல்கள் கூட கரை ஒதுங்கினதில்லை. சோ சில பேர் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் சாத்தானோட வாசல்னு சொல்றாங்க. சிலர் இந்த பகுதியில தான் அட்லாண்டிஸ் நகரம் இருக்கிறதா சொல்றாங்க. மேலும் சிலர் இந்த பகுதியில வேற்று கிரகத்துக்கு பயணம் செய்யற வார்ம்ஹோல் ஆர் போர்ட்டல் இருக்கிறதாவும், அது வழியாதான் கப்பல்களும் விமானங்களும் மர்மமான முறையில மறைஞ்சு போதுன்னு சொல்றாங்க. ஆனா இத்தனை மர்மங்களையும் தாண்டி இன்னைக்கு விஞ்ஞானிகள் பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்கிற எல்லா மர்மத்துக்குமான உண்மையான காரணம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்கிற எல்லா மர்மங்களுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம். சோ விஞ்ஞானிகள் என்ன கண்டுபிடிச்சாங்க, பெர்முடா ட்ரையாங்கிள்ல அப்படி என்னதான் இருக்கு, அங்க நடக்கிற விபத்துக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற மொத்தத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது பெர்முடா ட்ரையாங்கிளோட மொத்த மர்மமும் தீர்க்கப்படும். சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ணி வீடியோஸ் போட எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். நார்த் அட்லாண்டிக் பெருங்கடல் அமைஞ்சிருக்க ஒரு கற்பனையான முக்கோண பகுதி தான் பெர்முடா ட்ரையாங்கிள். எக்ஸாக்டா பெர்முடா, மயாமி மற்றும் சான் ஜுவான் ஆகிய பகுதிகளை இணைச்சா சுமார் 5 லட்சம் சதுர மைல் பரப்பளவு கொண்ட ஒரு முக்கோண பகுதி உருவாகும். இந்த முக்கோண பகுதி தான் பெர்முடா ட்ரையாங்கிள்னு அழைக்கப்படுது. இங்கதான் ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்துற ஏகப்பட்ட மர்மமான மற்றும் விசித்திரமான சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளை சுத்தி நடக்கிற மர்மங்கள் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சதில்ல, பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே பதிவாகிக்கிட்டு தான் இருக்கு. முதன்முறையா பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடக்கிற மர்மங்களை எழுத்துப்பூர்வமா பதிவு செஞ்சது உலக புகழ்பெற்ற கடல் பயணியான கிறிஸ்டோபர் கொலம்பஸ். சரியா 1492ஆம் ஆண்டு கொலம்பஸ் இந்த பகுதியை கடந்து போகும்போது சில விசித்திரமான சம்பவங்களை பார்த்ததா அவரோட பயண குறிப்புகள்ல எழுதியிருக்காரு. அவர் சொன்னதுபடி அந்த பகுதியை கடக்கும் போது வானத்துல திடீர்னு ஒரு மர்மமான ஒளி தோன்றியதாகவும், அது வானத்திலிருந்து கீழே வந்தது போலவும் அல்லது கடல்ல இருந்து மேலே எழுந்தது போலவும் ரொம்பவே குழப்பமான ஒரு நிகழ்வா இருந்ததா குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில கப்பல்ல திசை காட்டியா பயன்படுத்தப்படுற காம்பஸ்கள் சரியா வேலை செய்யாம கண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னும், சரியான திசையை கண்டுபிடிக்க முடியாம ரொம்பவே சிரமப்பட்டதாகவும் அவரோட குறிப்புகள்ல பதிவு செஞ்சிருக்காரு. கொலம்பஸ் அவரோட குறிப்புகள்ல சொல்லியிருந்த அந்த வினோதமான நிகழ்வுகளால பல நூற்றாண்டுகளாவே மக்கள் மத்தியில பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தின மர்மங்களும் பயமும் பிரபலமா பேசப்பட்டு வந்தது. இன்னும் சில பேர் கொலம்பஸ் பார்த்த அந்த ஒளி ஏலியன்ஸோட ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து வந்த ஒளியா கூட இருக்கலாம்னும், பெர்முடா ட்ரையாங்கிள்ல வேற்று கிரகத்திலிருந்து ஏலியன்ஸ் வந்து போறதுக்கான போர்ட்டல் இருக்கிறதாவும் பல வதந்திகளை பரப்ப ஆரம்பிச்சாங்க. ஆனா நவீன கால அறிவியல் விஞ்ஞானிகள் கொலம்பஸ் பார்த்ததா சொல்லியிருந்த அந்த வினோதமான நிகழ்வுகளுக்கு சரியான அறிவியல் விளக்கத்தை கொடுத்து முற்றுப்புள்ளி வச்சாங்க. அது என்னன்னா, செப்டம்பர் மாதங்கள்ல நம்மளோட பூமி அதோட டில்ட்டுக்கு ஏத்த மாதிரி அதிகப்படியான எரிக்கற்களை சந்திக்கும். சோ கொலம்பஸ் வானத்துல பார்த்ததா சொன்ன அந்த விசித்திரமான ஒளி பாசிபிளி ஒரு எரிக்கல்லா இருக்கலாம். அண்ட் கொலம்பஸோட காம்பஸ் சரியா திசை காட்டாம போனதுக்கான காரணம், பெர்முடா ட்ரையாங்கிள் அமைந்துள்ள பகுதி பூமியின் மேக்னெட்டிக் நார்த் மற்றும் ட்ரூ நார்த் ஆகியவற்றின் வேறுபாடு தெளிவா காணப்படும் பகுதிகளில் ஒன்று அப்படின்றதால அங்க காம்பஸ் வேரியேஷன் இருக்கும். அதனால இயற்கையாவே திசை விலகல் சுமார் 11 டிகிரி வரை இருக்கும். இந்த மாதிரியான காரணத்தால தான் திசை காட்டி சிறிய அளவுல தவறான திசைகளை காமிச்சிருக்கலாம் அப்படின்ற அறிவியல் பூர்வமான விளக்கத்தை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து 1918ஆம் ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த USS சைக்ளோப்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சரக்கு கப்பல் கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான வேலையாட்களோட பிரேசில்ல இருந்து அமெரிக்காவை நோக்கி பயணம் செஞ்சது. இந்த கப்பல் நார்த் அட்லாண்டிக் பெருங்கடலோட ஒரு குறிப்பிட்ட பகுதியில, அதாவது எக்ஸாக்டா பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில திடீர்னு எந்த ஒரு கம்யூனிகேஷனும் இல்லாம காணாம போயிடுச்சு. இந்த கப்பல் பத்தின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல, கடல்ல மாயமா மறைஞ்சிடுச்சுன்னு சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் உலகம் முழுக்க பிரபலமானதுக்கு முக்கிய காரணம் 1945ஆம் ஆண்டு நடந்த அந்த ஒரு சம்பவம் தான். 1945 இரண்டாம் உலக போர் காலகட்டத்தில்
அமெரிக்க கடற்படையை சேர்ந்த Flight 19 அப்படின்ற 5 போர் விமானங்கள் கடற்பரப்புல பயிற்சி மேற்கொண்டிருந்திருக்கு. அப்போ அந்த விமானங்கள் பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் நுழைஞ்சதும் அந்த 5 விமானங்களும் திடீர்னு மர்மமான முறையில காணாம போயிடுச்சு. அந்த விமானங்கள் பத்தி எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. அங்க என்ன நடந்தது, அந்த விமானத்தை ஓட்டிட்டு போன பைலட்ஸ்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இதுல மேலும் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, தொலைஞ்சு போன விமானங்களை தேடி போன மீட்பு விமானமும் திரும்ப வரல. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் பெர்முடா ட்ரையாங்கிள் உலகம் முழுவதும் பேசப்படுற ஒரு மிகப்பெரிய மர்மமா உருவெடுத்தது. இது எல்லாத்தையும் வச்சு பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில உண்மையிலே ஏதோ ஒரு போர்ட்டலோ வார்ம்ஹோலோ இருக்கு, இல்ல எல்லாரையுமே விழுங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மிருகம் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி பல வதந்திகள் பரவ ஆரம்பிச்சது. பட் இந்த விபத்துக்கள் நடந்ததுக்கான உண்மையான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல காணாம போன அந்த 5 விமானங்களை செலுத்தினவங்க எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருமே ட்ரைனிஸ் தான். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவங்க ஒரு புது கேப்டன் தலைமையில பறந்திருக்காங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த புது கேப்டனுக்கு இந்த ட்ரைனிங் ரூட் அந்த அளவுக்கு ஃபெமிலியர் ஆனது கிடையாது. அதோட கேப்டன் செலுத்தின அந்த விமானத்துல காம்பஸும் சரியா வேலை செய்யல. சோ அவர் சரியான திசை எதுன்னு தெரிஞ்சிக்க ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. இதெல்லாம் போதாதுன்னு அந்த சமயத்துல அதிகப்படியான காற்று அடிச்சிருக்கு, அதிகப்படியான மேகமும் சூழ்ந்திருந்ததால ரேடியோ கனெக்ஷனும் சரியா கிடைக்கல. இதனால விமானங்கள்லாம் சரியான திசை தெரியாம திசை மாறி வேறொரு திசையில ரொம்ப தூரம் பயணிச்சு கடைசியில விமானங்கள்ல இருந்த எரிபொருள் தீர்ந்து எல்லா விமானங்களும் தண்ணீர்ல விழுந்து காணாம போயிருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த புது கேப்டனுக்கு திசை சரியா தெரியாததால இவருக்கு கீழே பறந்த அந்த 5 விமானங்களையும் தவறான பாதையில கூட்டிட்டு போய் பெர்முடா முக்கோண பகுதியில விழுந்து காணாம போயிருக்காங்க. அப்போ இந்த விமானங்களை தேடி போன மீட்பு விமானமும் காணாம போயிருக்கு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விமானங்களை தேடி போன ST-49 அப்படின்ற மீட்பு விமானம் ஏற்கனவே கொஞ்சம் பழுதடைந்த விமானம். அது மட்டும் இல்லாம அந்த விமானம் ரொம்பவே புவரா டிசைன் பண்ணப்பட்டது. இதை ஓட்டுற எல்லா பைலட்ஸுமே இது ஒரு கேஸ் டேங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. சோ இப்படிப்பட்ட மோசமான கண்டிஷன்ல இருந்த அந்த விமானம் கடற்பரப்புல பறந்துகிட்டு இருக்கும் போதே வெடிச்சு செதறிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை ஒரு கப்பலோட்டி நேரடியா பார்த்ததாவே சொல்லியிருக்காரு. இந்த விபத்துக்களை தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில கிட்டத்தட்ட 20 விமானங்களும் 35க்கும் மேற்பட்ட கப்பல்களும் காணாம போயிருக்கு. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம், அந்த 20 விமானங்கள் மற்றும் கப்பல்களுக்கு உண்மையிலே என்ன ஆச்சு, எப்படி காணாம போச்சு அப்படின்றதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. எவ்வளவு தேடியும் அவைகளோட உதிரி பாகங்கள் கூட இதுவரைக்கும் கிடைச்சதில்லை அப்படின்றதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது அட்லாண்டிக் ஓஷன்ல உருவாகிற சக்தி வாய்ந்த ஹரிக்கேன் புயல்கள் பெரும்பாலும் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியை தான் கடந்து போகும். அதனால திடீர்னு உருவாகிற ராட்சத அலைகள், கடுமையான காற்று, கணிக்க முடியாத வானிலை மாற்றங்கள் போன்றவை கப்பல்களையும் சிறிய விமானங்களையும் விபத்துக்குள்ளாக்கிடும். சோ இந்த மாதிரி எதிர்பாராத ஹரிக்கேன்ல சிக்கிதான் அந்த கப்பல்களும் விமானங்களும் விபத்துக்குள்ளாகி மூழ்கி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த மாதிரியான சூறாவளி விபத்துல சிக்கிதான் விமானம் மற்றும் கப்பல்கள்லாம் மூழ்கி இருக்கும்னா, அப்படி மூழ்கின அவைகளோட பாகங்கள் கூட ஏன் கிடைக்கல அப்படின்னு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்னு அழைக்கப்படுற மிகவும் வேகமான கடல் நீரோட்டங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கல்ஃப் ஸ்ட்ரீம் அப்படின்றது ஒரு பெரிய நதி பாய்வது போல கடலுக்குள்ளேயே வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கும். இந்த நீரோட்டத்துல சிக்கிற பொருட்களை சில நிமிடங்கள்லயே பல மைல் தூரத்துக்கு இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் கப்பல்களும் விமானங்களும் காணாம போன அந்தந்த இடங்கள்ல எவ்வளவு தேடினாலும் பெரும்பாலும் எந்த தடயமும் கிடைக்கிறது இல்ல. அதாவது விபத்துக்குள்ளாகிற விமானங்களும் கப்பல்களும் கல்ஃப் ஸ்ட்ரீம் வழியா வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கலாம். அதை தேடி கண்டுபிடிக்கிறது கடல்ல ஒரு குண்டூசியை போட்டு தேடுற மாதிரி தான். எவ்வளவு தேடினாலும் அந்த கப்பல்களோ விமானங்களோ அவைகளோட உதிரி பாகங்களை கூட கிடைக்காது. இப்படி பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில் நடக்கிற விபத்துக்களுக்கு என்னதான் அறிவியல் பூர்வமான விளக்கங்களை கொடுத்தாலும் இன்னமும் சில பேர் இது ஒரு சபிக்கப்பட்ட பகுதி, சாத்தானின் நுழைவு வாயில் அப்படின்னு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் ஒரு படி மேல போய் பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில தான் அட்லாண்டிஸ் சிட்டி இருந்ததாகவும், அது ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு சிவிலைசேஷன், அங்க வாழ்ந்த மக்கள் எல்லாம் ரொம்பவே அட்வான்ஸ்டான டெக்னாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததாகவும், பிறகு அந்த சிட்டி கடலுக்குள்ள மூழ்கி போயிடுச்சு. ஆனா அந்த மக்கள் இன்னும் கடலுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கலாம். அவங்க யூஸ் பண்ற அட்வான்ஸ்டு எக்யூப்மெண்ட்ஸ்ல இருந்து வர எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் அந்த பகுதியில போற கப்பல்களையும் விமானங்களையும் அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் அங்க பல மர்மமான விபத்துக்கெல்லாம் நடக்குதுன்னு ஒரு கதையை கிளப்பி விட்டாங்க. ஆனா உண்மை என்னன்னா, அட்லாண்டிஸ் சிட்டி அப்படின்றது ஒரு கதை தான்.
அதாவது சுமார் 2500 வருடங்களுக்கு முன் கிரேக்க பிலாசபர் பிளாட்டோ எழுதின கதையில வந்த ஒரு ஃபிக்ஷனல் ஐலாண்ட் தான் அட்லாண்டிஸ். அந்த ஃபிக்ஷனல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அது உண்மையிலே இருந்த ஒரு நகரம்னு நிறைய தியரிஸும் கதைகளும் உருவாக ஆரம்பிச்சது. இதை பேஸ் பண்ணி ஹாலிவுட்ல ஆக்வாமேன் மாதிரியான சில மூவிஸ்லாம் கூட எடுத்திருக்காங்க. ஸோ அட்லாண்டிஸ் சிட்டி பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியிலும் இல்லை, அது ஒரு உண்மையான நகரமும் இல்லை. பிளாட்டோ அவரோட கதையில உருவாக்கின ஒரு கற்பனை நகரம். ஆக மொத்தத்துல பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்பவே மிஸ்ட்ரியான ஒரு கடல் பகுதியெல்லாம் கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா கடல் பகுதி மாதிரியும் ஒரு சாதாரண கடல் பகுதி தான். இன்னைக்கும் அந்த பகுதி வழியா கப்பல்களும் விமானங்களும் பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. சொல்ல போனா அதிகப்படியான டிராபிக் நிறைந்த பகுதியாவே இருக்கு. ஏகப்பட்ட சரக்கு கப்பல்களும் விமானங்களும் இந்த வழியா தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க உள்ள கடல் பகுதிகளில் ஒரு வருஷத்துக்கு 20க்கும் மேற்பட்ட கப்பல்கள் மாயமான முறையில காணாம போகுது. நிறைய விமான விபத்துக்களும் நடக்குது. இது எல்லாத்துக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள் தான் காரணம்னு சொல்லிட முடியாதுல்ல. சோ கடல்ல கப்பல் மற்றும் விமான விபத்துக்கள் நடக்கிறது எல்லா பகுதிகளிலும் நடக்கிற ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் தான். ஆனா பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில நடக்கிற விபத்துக்களை மட்டும் எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சதாலேயே பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்றது ஒரு மர்மம் நிறைந்த இடமா ஸ்ட்ராங்கா நம்பப்பட்டு வந்தது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில 20 விமானங்கள் மற்றும் 35க்கும் மேற்பட்ட கப்பல்கள் காணாம போனதா சொல்றாங்கல்ல, அது எல்லாமே எக்ஸாக்டா இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பகுதியில விபத்துக்குள்ளானதே கிடையாது. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு ரொம்ப தள்ளி நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ல ஏதோ ஒரு பகுதியில நடந்த விபத்தை கூட பெர்முடா ட்ரையாங்கிள்ல நடந்ததாகவும் அல்லது பெர்முடா ட்ரையாங்கிளோட சக்தியினாலதான் நடந்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேட்க ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நார்த் அட்லாண்டிக் பெருங்கடல்ல நடந்த சில கப்பல் மற்றும் விமான விபத்துக்களை ஒரு கற்பனையான முக்கோண பகுதிக்குள்ள இணைச்சி பேசப்படுறது தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் கான்ஸ்பிரசி ஆர் மிஸ்ட்ரி. ஸோ பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அதை தூக்கி போட்டுருங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி வீடியோக்கு உங்களோட ரேட்டிங்ஸ் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.